நமசிவாயம். ஆமாம், இந்த காலகத்திலே அதிகாய முனிவர் என்ற பெயரோடு நல் முறையிலே வாழ்ந்து வருகின்றேன். அனுதினமும் எழுந்து ஆண்டவனை துதிப்பது வழக்கம். ஆண்டவனை தொழ வேண்டும். ஓம் சம்போ மகாதேவா, ஈசா, கைலை வாசா, உமா பரமேசா, இலையே ஆட்கொள்ள வேண்டும் ஆண்டவா. ஈசா ஜெகதீசா, ஈசா ஜெகதீசா, எமையாளும் பரமேசா. ஈசா ஜெகதீசா, எமையாளும் பரமேசா. தில்லை நடனமாடும் திருகங்காதர பொருளே. ஈசா ஜெகதீசா, எமையாளும் பரமேசா. பாம்பை அணிந்தோடி, புலித்தோலை அணிந்த மாடி. ஈசா ஜெகதீசா, எமையாளும் பரமேசா. சம்போ மகாதேவா, உன்னையே துதிக்க வேண்டும். ஐயனே, உன்னை துதித்த பிறகு அன் அகரும். ஓம் நமசிவாய. இந்த மலரெல்லாம் பறிக்க வேண்டும். அப்படியா? எப்படி தெரியுமா? எப்படி? ஏடி, செப்ப கோலத்துக்குள்ளே இறங்கி குளிக்கையிலே என்ன பார்த்து சிரிக்க மாட்டேன். தெப்ப குளத்துக்குள்ள நான் நீந்தி குளிக்கையில பார்த்து சிரித்த மச்சான், என்ன காத்த அலைய வச்சா, என்ன காத்த அலைய வச்சா. தெப்ப
பார்த்து ஜெயித்த மச்சான் என் காத்த அலைய வச்சான் என் காத்த அலைய வச்சான் என்னை ஆபத்து. அழகா பறிச்சாச்சு. ஆழமாக தொலைத்தாச்சு. எந்தாடி? ஒரு முக்கியமான வேலை முடிஞ்சது. ஒண்ணுடா. இங்க பாருடி, சங்கீதா, மலர்கள் பறித்து உடலெல்லாம் அயற்சியா இருக்கு. ஒண்ணுடா. அதனால இந்த குளத்திலே இறங்கி நீராடி விட்டு போகலாமே. அப்படியா? ஆமா. எந்த குளத்திலயா? ஆமா. இந்த பார்த்தியா அந்த குளத்தை? என்ன அந்த குளத்தை பார்த்தியா எப்படி இருக்குன்னு? ஏன்? ஒரே பாச பிடிச்சு போயிருக்கு. இதுல போய் குளிக்கிறேன்னு சொல்றியே, உனக்கு ஏதாவது இருக்கா? இந்த பாருடி, நாம 4 பேர் 5 பேர் இருக்கோம், ஜாலியா இருக்கோம். தண்ணியில விளையாடி விட்டு பிறகு போகலாம். ஏய், கேட்டியா இவனுடைய வார்த்தையை? அந்த குளக்கரையை பார்த்து எனக்கு பயமா இருக்குது. ஏன்? எனக்கு நீச்சல் தெரியாதுடி. அப்படியா? ஆமா. ஆமாண்டி, நாங்க தான் இருக்கோமே. ஏண்டி அவன் நம்ம கூட இருந்தாலும் அவருக்கு பயமா தான் இருக்கும். அப்படியா? ஏண்டி அனுப்பி அங்க பாத்தியா எச்சரிக்கை போர்டு வச்சிருக்காங்கடி. அறிவிப்பு ஆகையால போர்டு வைத்திருக்கிறாங்க. ஆமா, ஆகையால அங்க நம்ம போக கூடாது. அப்படி போய் அந்த குளத்துல குளிச்சா நம்ம அனைவருக்குமே ஆபத்து நேரிடுடி. ஏய், இந்த நாட்டிற்கே மன்னர் என்னுடைய தந்தை. உண்மைதா? அப்படி இருக்கும்போது அவர் இருக்கும்போது நமக்கு என்னடி ஆபத்து வரப்போகுது? அப்படியா? எதுவும் வராது. வாங்க, நான் பாத்துருக்கேன். வாங்க. ஏண்டி அங்க பாத்தியா இவ்வளவு பெரிய மீன்லாம் இருக்கு. கடிச்சு விடுண்டி. சொல்வதை கேளு. ஆமாடி ஆனந்தி, அந்த ஐயோ, பாறையில தண்ணி பாத்தியா குடிக்க போறான். அந்த பாறையெல்லாம் பார்த்து புடிச்சிருக்குடி. ஏய், வாடி, வாடி. சொல்வதை கேளு. அரண்மனையில் உனக்காக உன்னுடைய தந்தை 1000 நீச்சல் கூட கட்டி விட்டிருக்கிறாரு. போய் இதுல போய் குளிக்கணும்னு சொல்றியா? நியாயமா இது? ஒரு காலம் உங்களை நான் வரமாட்டேன். ஐயையோ. நான் போறேன். ஏய், என்னடி? ஏண்டி எங்களால முடியாது. நீ என்ன மூடி காத்து நானும் போயிட்டு வரேன்டி. ஐயோ. வாடி, என்கிட்ட பேசாதீங்க. என்னடி இது? குளிப்பதற்கு இவ்வளவு தயக்கமா? குளத்தில் அழகான நீர் இருக்கிறது. இந்த நீரில் இறங்கி குளித்தால் ஆபத்து வரும் என்று எச்சரிக்கை பலகை வைத்திருக்காங்க. அதை பார்த்தோட ஏன் இப்படி பயப்படுறாளுங்க? என்னுடைய தந்தை இருக்கும்போது இவருக்கு என்ன பயம் இருக்கு? சரி, இதுதானே, நான் தன்னந்தனியா இறங்குறேன், இறங்கி குளிக்கிறேன், என்ன ஆகுதுன்னு பாக்குறேன். ஆகட்டும். ஆமா. ஆஹா. ஓஹோ, ஐயா, கண்ணன் கண்ணாடி கண்ணம் கண்ணாடி காதலன் பாட்டு ஆடை முழுதும் நனைய நனைய மழையடிக்குதடி இதில் ஆசை வெள்ளம் வழிய வழிய கண்ணீர் வலிக்குதடி ஆடை முழுதும் நனைய நனைய மழையடிக்குதடி இதில் ஆசை வெள்ளம் வழிய வழிய வந்துவிட்டோம். இருந்தாலும் அழகாக தண்ணீரை குளித்து விளையாடலாம். இப்போது குளத்திலே குளிக்கிறேன். ஆகட்டும்.
எப்பேற்பட்ட குலம் ஒரு தாமரை குலம், புனிதம் படித்த குலம். இந்த குலத்திலே ஜலம் எடுத்து என் ஆண்டவனுக்கு அபிஷேக ஆராதனை செய்வேன். ஆண்டவனுக்கு அப்படி இருந்த பொழுதும் இதுல யாரும் அசுத்தம் செய்யக்கூடாது என்பதற்காக தகவல் பலகை வைத்திருக்கின்றேன். அதில் என்ன எழுதியிருக்கின்றது? யார் இந்த குலத்தில் குளித்தாலும் என்னுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளாவார்கள் என்று இருக்கின்றது. அப்படி இரு விழிகள் இருந்தும் அதை பார்க்காமல் விழி இல்லாத போயிருந்தாயே, இப்பொழுது உன் இரு விழிகள் பறிபோனதே அலைகடலில் துரும்பை போல ஆனதே ஆனந்த வாழ்வு பறிபோனதே. அலைகடலின் துரும்பை போல ஆனதே ஆனந்த வாழ்வு பறிபோனதே போனதே. அலைகடலின் துரும்பை போல ஆனதே ஆனந்த வாழ்வு வழி போனதே போனதே. அலைகடலின் துரும்பை போல ஆனதே ஆனந்த வாழ்வு பறி போனதே போனதே. கண்கள் தெரியவில்லை, இப்போது கதிர் எழுகின்றாயே. கண்கள் இருக்கும் பொழுதே தகவல் பலகை இருந்த பொழுதும் அது என்ன எழுதியிருக்கிறது என்பது அறியாமல் தெரியாமல் அதனை உற்று கவனிக்காமல் இப்பேற்பட்ட பாவத்தை செய்துவிட்டாயே. அதற்குண்டான பலனே இதுதான். அது அண்டகையிலே உள்ள சின்ன
வந்தால் ஏன் இப்பேற்பட்ட ஈன செயலை செய்தார்? சாமி, நான் இதே விஜயபுரியின் அடுதான் விஜயவர்மனின் மகள். என் பெயர் ஆனந்தி சாமி, ஆனந்தி சாமி, இந்த விஜயவர்ம மன்னன் எப்பேற்பட்டவர்? தன் நாட்டு மக்களை கண் இமை எப்படி கண்ணை காக்கின்றதோ அதுபோல காத்து வச்சுப்பவர். யார் இல்லை என்று வந்தாலும் இல்லை என்று சொல்லாது வாரி வாரி கொடுக்கக்கூடிய வல்லல். அது மட்டுமா, என்னை போன்ற முனிவர்கள், சித்தர்கள், யோகிகள், ஞானிகள் வந்தால் இந்த உலக நன்மைக்காக யாகம் செய்ய வேண்டும் என்று உழைத்தால் போதும். நாங்கள் இருக்கும் குடிலுக்கு அனைத்து பொருட்களை வாரி வாரி வந்து வரக்கூடியவர். அப்பேற்பட்ட நல்ல மனம் குணம் படித்தவரின் மகளானி அந்த குடும்பத்தை கருவறுக்க வந்த கோடாரி காம்பு, நீ எல்லாம் பெண்ணா? நீ எல்லாம் பெண்ணாக பிறப்பதற்கு தகுதி உடையவனா? அதுவும் அப்பேற்பட்ட மாமனின் வயிற்றில் தரித்திருக்கின்றாயே சண்டாளி, சதிகாரி, சாப விமோசனம் கேட்கின்றாயே. தருகிறேன் சாப விமோசனம். ஆனால் உனக்காக அல்ல, உனது தந்தையின் நல்ல குணத்திற்காகவும் நல்ல பண்புக்காகவும் தருகிறேன். என்ன தெரியுமா? நன்றாக கவனித்துக்கொள். 12 ஆண்டுக்கு ஒரு முறை மலரக்கூடியது பாரிஜாத மலர். அந்த பாரிஜாத மலர் மலர்ந்து அம்மனின் மடியிலே தானாக வந்து அமரும். அப்படி அந்த மலரை கொண்டு வந்து அந்த மலரிலே சாதெடுத்து உன் கண்ணிலே விட்டால் உன் இழந்த கண் பார்வை மீண்டும் பெறுவாய். ஆனால் அந்த மலரை கைப்பற்றி எடுக்க வேண்டால் எப்படி நம்ம இருக்க வேண்டும்? தாய்க்கு தலைமகனாக இருக்க வேண்டும். சத்தியத்தை காத்த உத்தமனாக இருக்க வேண்டும். இந்த உலகிலே தான் வணக்கும் பெண்ணை தவிர்த்து மற்றவர் எல்லாம் தாயாகவும் தவக்கையாக உடன்பிறந்த சகோதரியாகவும் இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட உத்தமன் சென்றால் மட்டுமே அந்த மலர் கரத்திலே கிடைக்கும். அப்பொழுதுதான் உனக்கு கண் பார்வை கிடைக்கும். தந்தையை சாபம்